அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஒருத்தரோட ஜாதகத்திலிங்க லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துடைய அதிபதி. நீங்க லக்னத்தை 1 நின்னுட்டீங்கன்னா லக்னத்திலிருந்து 7ஆம் இடம். அந்த 7ஆம் பாவத்துடைய அதிபதி லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ அல்லது நட்பு நிலையிலோ இருந்தால் அந்த ஜாதகரும் ஒழுக்கமானவர், அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணையும் ஒழுக்கமானவர். ஆண் ஜாதகமா இருந்தா அவரும் ஒழுக்கமானவர், அவருடைய மனைவியும் ஒழுக்கமானவர். பெண் ஜாதகமா இருந்தா அந்த பெண்ணும் ஒழுக்கமானவள், அந்த பெண்ணுடைய கணவனும் ஒழுக்கமானவன். 7ஆம் பாவம் வாழ்க்கை துணை குறிக்கிற பாவம். சரிங்களா? மீன லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துடைய அதிபதி யாருங்க? புதன் பகவான். அவர் 4ஆம் வீட்டுல மிதுனத்துல ஆட்சி ஆவார். இல்லைங்களா? கன்னி லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துடைய அதிபதி யாருங்க? குரு பகவான். அவர் 4ல தனுசு வீட்டுல ஆட்சி ஆவார். கடக லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துடைய அதிபதி யாருங்க? சனி பகவான். அவர் 4ல துலாம்ல உச்சமாவார். துலாம் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துடைய அதிபதி யாருங்க? செவ்வாய். அவர் 4ல மகரத்துல உச்சமாவார். விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துடைய அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான். அவர் 4ல கும்பத்துல நட்பு வீட்டில் உட்காருவார், நட்பு நிலையில் இருப்பார். மகர லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துடைய அதிபதி யாருங்க? சந்திர பகவான். அவர் 4ல மேசத்துல நட்பு வீட்டில் உட்காருவார். இப்படி ஒரு லக்னத்தினுடைய 7ஆம் பாவத்துடைய அதிபதி 4ஆம் பாவகத்துல ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ நட்பு நிலையிலோ இருந்தால் அந்த ஜாதகரும் ஒழுக்கமானவர், அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணையும் ஒழுக்கமானவர். பொதுவா கணவன் மனைவி இருவருமே ஒழுக்கமானவர்கள் என்பது ஜோதிடத்தோட விதி. சரிங்களா? ஜோதிட ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845 170 353. சரிங்களா? வணக்கம், விடைபெறுகிறேன்.